சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த சித்திரை மாசத்துல எந்தெந்த நாட்கள்ல கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும், எந்தெந்த நாட்கள் ரொம்பவே விரைய செலவுகள் உள்ள நாட்களா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை வீடியோவா போட்டிருக்கோம். கும்பராசிக்காரங்க இன்னும் உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. கும்பம் அப்படின்னாலே நேர்மையான ஒரு ராசி, நிதானமான ராசி, எதையும் ரொம்ப ஸ்லோவா செய்யக்கூடிய ராசி, ஆனா சரியா செய்யக்கூடிய ஒரு ராசி, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ராசி, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி, நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆளா ஓடி போய் உதவக்கூடிய ஒரு ராசி, நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, தப்பு செஞ்சது தாயாவே இருந்தாலும் முகத்துக்கு நேரா நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி, பிறந்ததுல இருந்தே நிறைய போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு ராசி, எவ்வளவுதான் போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்திச்சாலும் சோர்ந்து போகாத ஒரு ராசி, யாரையும் ஏமாத்தி பிழைக்காத ஒரு ராசி, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நேர்மையான வழியில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்களையும் மனக்கசப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி, கள்ளம் கபடம் இல்லாம எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி, நேசிக்கிறவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, இதெல்லாம் விட முக்கியமா நிறைய புத்திசாலித்தனமும் அதிக அளவிலான தன்னம்பிக்கையும் உள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி. இப்படி எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த நல்ல குணங்கள் கும்பராசிக்கு இருந்தாலும் கும்பராசியில பிறந்தவங்க இப்ப வரைக்கும் நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வராங்க, நிறைய வேதனைகளை மட்டும்தான் தொடர்ச்சியா அனுபவிச்சுட்டே வராங்க. குறிப்பா தற்சமயம் இவங்க ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால இவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை எல்லாம் மருந்துக்கும் மாத்திரைக்கும் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சுட்டு வராங்க. குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வராங்க. ஒரு சிலர் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவுகளை சந்திச்சிருக்காங்க. சொந்தமா தொழில் செய்யறவங்க நஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பண இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலமா நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க. செய்யாத தப்புக்கு பழிகளை சுமந்திருப்பாங்க. மேலதிகாரிகள் மூலமா ஒரு சில சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வேலையே கிடைக்காம ஒரு விரக்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்ம சனி கும்பராசிக்காரங்களுக்கு இறக்கமே இல்லாம சோதனைகளுக்கு மேல சோதனைகளை கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சில கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வாழ பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல சமீப காலமா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். குறிப்பா வேலை இல்லாம தவிச்சிட்டு வந்த ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு சமீப காலமா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தொழில தொடர்ச்சியா நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்தும் நண்பர்கள் கிட்ட இருந்தும் தொழில் ரீதியான உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைக்கல. அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கான சந்தோஷமோ மன நிம்மதியோ கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளாவது கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில மன நிம்மதியை கொண்டு வருமா, சந்தோஷத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட பிற்பகுதியில கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பண வரவை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதே நேரம் இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்க ரொம்பவே நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், யோசிச்சு முடிவுகளை எடுக்கணும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகளை எடுக்கவே கூடாது. வேலை மாற்றம் செய்யறது, தொழில் சம்பந்தமான மாற்றங்களை செய்யறது, நிலங்களை வாங்குறது விற்கிறது, பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வச்சிருங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்களும் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சி செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ணுவார். பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்களும் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசியில இருக்கிறதால உங்களுக்கு நிறைய மன குழப்பங்களை ஏற்படுத்தும், முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சில தவறான முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த கிரக சேர்க்கை உங்களை தூண்டிவிடும். இதெல்லாம் விட முக்கியமா நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் அது மூலமா நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால மாதத்தோட முதல் 10 நாட்களும் கும்பராசிக்காரங்க ரொம்ப
எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. யாரை நம்பியும் பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. சொந்த தொழிலா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்யுங்க. மத்தவங்க நம்பி வேலைகளை ஒப்படைக்காதீங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்களும் இருக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசியில இருக்கிறதால பாத்ரூம்ல வலிக்கி விழுறது, வீட்டு வாசல்ல தடுக்கி விழுறது, பைக்ல போகும்போது கீழே விழுறது, சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்கிறது, ரத்த காயங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் இந்த சித்திரை மாசத்தோட முதல் 10 நாட்கள்ல கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதே நேரம் இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் 2வது வீடான மீன ராசிக்கும், மீன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் 3வது வீடான மேஷ ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க. இதுல செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் தான் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படிப்பட்ட தொழில் ஸ்தானாதிபதி 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுப்பார், நிறைய பண வரவை ஏற்படுத்துவார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எதிர்பாராத திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கடனா கொடுத்த பணம் சரியான நேரத்தில் உங்க கைகளுக்கு வந்து சேரும். பெரிய அளவுக்கு பண நெருக்கடி இல்லாத ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3வது வீடான மேஷராசியில குரு மற்றும் சூரிய பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ற காரணத்தால எந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்குதோ அதே அளவுக்கான விரைய செலவுகளையும் இந்த சித்திரை மாசத்துல எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்களோட வாகனங்கள்ல பழுது ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில விரைய செலவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம். உங்க வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது குழந்தைகள் மூலமாவோ ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்க திடீர் விபத்துக்களை சந்திச்சு அது மூலமாவும் விரைய செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதே நேரம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல ஏற்படக்கூடிய விரைய செலவுகள்ல இருந்து உங்களால முழுமையா தப்பிச்சுக்க முடியும். குறிப்பா உங்க கைகள்ல பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை கைகளிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரயோஜனமா ஏதாவது செலவுகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், நகைகளை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாம், நிலங்களை மீட்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படி இல்லைன்னா புதுசா வாகனங்கள் வாங்கலாம், நிலங்கள் வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்யலாம். உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்களை நடத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கோ அல்லது தங்க ஆபரணங்களை வாங்குறதுக்கோ அந்த பணத்தை நீங்க உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான விரைய செலவுகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த சித்திரை மாசத்துல உங்க கைகள்ல பணம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை கைகள்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே போல சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகள், தம்பி தங்கைகள் கூட ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறதும் இந்த சித்திரை மாசத்துல இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் வேலை மாற்றத்துக்கு அருமையான காலகட்டமா இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதே நேரம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் சந்திச்சு வரக்கூடிய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இந்த சித்திரை மாசத்திலையும் தொடரத்தான் செய்யும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம நீங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த சித்திரை மாதத்திலையும் தொடரும். அதே நேரம் பெரிய அளவுக்கான திடீர் முன்னேற்றங்களோ அல்லது திடீர் வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு இருக்காது. அதனால கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் உபயோகப்படுத்த பழகிக்கோங்க. நன்றி, வணக்கம்.